அவதார் 3 ஃபயர் அண்ட் ஆஷ். இன்றைக்கி இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெரிய எதிர்பார்ப்பு கடையில் பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படத்தோட 3ஆம் பாகம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்குது. அவதார் 1, அவதார் 2 பார்த்தவங்களுக்கு அவதார் 3 வந்து கதை நல்லாவே புரிய வரும். அவதார் 2வை விட 3 நல்லா பெட்டராக பண்ணியிருக்காங்க. அவதார் 1க்கு அப்புறம் அவதார் 2வில் வந்து அவரோட ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து அந்த கடலோர பகுதியில் வாழக்கூடிய அவதார் மக்களோடு சேர்ந்து வாழ்கிற மாதிரி 2வில் கான்செப்டில் இருக்கும். அவதார் படத்தில் வர்ற வில்லனோட பையன் ஸ்பைடர் அப்படிங்கிற கேரக்டரும் ஹீரோவோட வாழ்ந்துகிட்டு இருப்பார். அவர் வந்து ஆகாயவால் மனிதராக இந்த படத்தில் இருப்பாப்படி. ஆக்சிஜன் மாஸ்க்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த பையன் வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறையில் ஆகும். ஸோ இவன் ரெகுலராக இதே மாதிரி நம்ம கூட இந்த ஆக்சிஜன் மாஸ்க்லேயே நான் வாழ முடியாது, ஆகாயவால் மக்கள் அதாவது மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அங்கே கொண்டு போய் சேர்த்துடலாம். ஏன்னா வெறும் ஆக்சிஜன் மாஸ்க்கை வச்சு மட்டுமே இந்த பையன் எத்தனை நாளைக்கு உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு போய் சேர்க்கலான்னு முடிவெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பையனை கொண்டு போய் சேர்க்கலான்னு போகிறப்ப தான் இந்த படத்தில் புதுசாக ஒரு நிறையா கேரக்டர்ஸ் உள்ளே வர்றாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா அவதாரில் இருக்கிற சாம்பல் வாழ் மக்கள்னு சொல்லி அவதார் மக்கள்லாம் கடவுளாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற அந்த ஏவா அப்படிங்கிற கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் நெருப்பவே கடவுளாக கும்பிட்ற குரூப் தான் இந்த சாம்பல் வாழ் மக்கள். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து ஹீரோவையும் அந்த பசங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக வில்லனும் வந்துடுறாரு. ஸோ அவரும் இந்த படத்தில் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சாம்பல் வாழ் மக்கள் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் அந்த வில்லனோட பையன் மனித உருவத்தில் வாழ்ந்துட்டு இருக்க அந்த வில்லனோட பையன் என்ன ஆகிறாரு அப்படிங்கும்போது அந்த பையன் இறக்குற கண்டிஷன் வரும்போது அப்போது ஒரு புதுசாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோவோட ஒரு பொண்ணு வந்து ஹீரோ எப்படி அவதாரா ஃபஸ்ட் பார்ட்டில் அவதரித்தாரோ அப்போவே வந்து அந்த ஏவாங்கிற கடவுளோட குழந்தையா ஒரு குழந்தையும் அவதரிச்சிருக்கு. அந்த குழந்தையை தான் ஹீரோ இத்தனை நாள் வளர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத சொல்லி அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல சூப்பர் பவர் இருக்குது. அந்த பவரை வச்சு இந்த இவங்க கும்பிட்டுட்டு வர அந்த ஏவாங்கிற கடவுளோட சக்தினால் அந்த குழந்தை என்ன பண்ணுது, அந்த பையனுக்கு ஒரு மறு உயிரை கொடுக்குது. அப்படி மறு உயிர் கிடச்ச உடனே அந்த பையன் ஆக்சிஜன் மாஸ்க் இல்லாமலே மனித உருவத்திலேயே அந்த அவதார் மக்களோட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படி எப்படி இவனால் வந்து ஆக்சிஜன் மாஸ்க் இல்லாமலே இவனால் வாழ முடியுது, இவனோட உடம்புல எப்படி இந்த மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஏவாவோட குழந்தை தான் இந்த பொண்ணுங்கிறதையும், அதுக்கப்புறமேல் இந்த பையனை வச்சு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணணும் அப்படின்னும், இல்லை இந்த பையனை கொண்டுடலாம், ஏன்னா இந்த பையனை வச்சு ஆராய்ச்சி பண்ணி மனித உருவத்தில் வாழ்ந்துட்டு இருக்க ஆகாயவாழ் மக்கள்லாம் சேர்ந்து ஆக்சிஜன் மாஸ்க் இல்லாமலே இந்த காற்றை சுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதனால் நமக்கு பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி இந்த பையனை கொண்டுடலான்னு முடிவெடுக்கிறாங்க. இல்லை இந்த பையன் உயிரோடு வேணும், இந்த பையனை வச்சு ஆராய்ச்சி பண்ணி இந்த பையன் எப்படி ஆக்சிஜன் மாஸ்க்லாம் வாழ்கிறான், இது நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி பையனை கடத்திட்டு போய் நிறைய டெஸ்ட்டுகள் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி 2 குரூப்லேயும் நடக்குது. இதுக்கடையில் இந்த சாம்பல் வாழ் மக்களோட தலைவி வந்து இந்த அவதாரோட பிரபஞ்சத்தவே அந்த அவதார் உலகத்தவே தான் ஆளணும், நெருப்பு கடவுள் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி நெருப்போட சக்திகளை பயன்படுத்தி அவதார் மக்களையும் எல்லாத்தையும் அழிக்கணும்னு சொல்லி ஒரு தீய சக்தியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த சாம்பல் வாழ் மக்கள் அவங்களுக்குலாம் நடக்கிற பிரச்சனைகளையும், இப்படி இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது நம்ம அந்த 2 படத்துலேயுமே இருக்கிற வில்லன், பொதுவான அந்த கர்னல்னு சொல்லக்கூடிய வில்லன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து இந்த சாம்பல் வாழ் மக்கள் வாழக்கூடிய இந்த தலைவி கூட போய் கூட்டு சேர்ந்துடுறாரு. அவதார் உலகத்தை ஆளலாம், உனக்கு வந்து நான் வந்து ஒரு நல்ல பார்ட்னராக உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அவதார் மக்கள்லாம் சேர்ந்து எப்படி இவங்களை ஜெயித்தாங்க, படத்தோட கிளைமேக்ஸ் என்னாச்சு அப்படிங்கிறது தான் படம். படத்தில் 3D எஃபெக்ட்ஸ் விஷுவலாக இருக்கட்டும், சவுண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குது. படம் அங்கங்கே ஸ்லோவாக போனாலும் அப்புறம் இடையில கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்குது. ஓவராலாக செகண்ட் பார்ட்டை விட தேர்ட் பார்ட் ரொம்ப நல்லாவே இருக்குது. இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்குமே இந்த அவதாரோட ஃபஸ்ட் பார்ட்டை பார்த்து அதுலேயே நமக்கு எல்லா விஷயங்களும் நிறையா விஷயங்களை நமக்கு சொன்னனால நமக்கு கொஞ்சம் வந்து புதுசாக நிறையா விஷயங்கள் தேவைப்பட்ட இடத்துல இந்த மாதிரி சாம்பல் வாழ் மக்கள் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ஸ்லேயே படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. இவங்கள தான் படம் ஃபுல்லாக அதிகமாக காமிச்சிருக்காங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் அவதார் படங்களில் இருக்கிற அந்த சீக்வன்ஸு ஆக்ஷன்ஸு எல்லாமே இந்த படத்தில் இந்த வெக்கேஷனுக்கு இந்த லீவுக்கு கண்டிப்பாக குழந்தைகளோட போய் பார்க்குறதுக்கு இந்த அவதார் படம் ஒரு நல்லாவே வந்திருக்குதுன்னு தான் சொல்லணும்.